அனைவருக்கும் வணக்கம். சித்தரஞ்சனி அத்தியாயம் 4 மற்றும் 5. எங்கும் கார் இருள் சூழ்ந்திருந்த நிலையில் கால்களுக்கும் தலைகள் பூட்டப்பட்டதாக ஏற்பட்ட பிரமையில் கழுத்தையும் யாரோ இறுக பிடித்த சமயத்திலும் சிறிது சிந்தனையை ஊட்டிய கௌதமி புத்திரன் கழுத்தை பிடித்த கைகளின் மெல்லிய விரல்கள் ஓரளவுக்கு மேல் நெருக்க இயலாததையும், மெல்லிய விரல்களில் வலு இருந்தும் கூட அந்த வலுவோடு ஒரு மென்மையும் கலந்திருந்ததையும் எண்ணி பார்த்து, கழுத்தை பிடித்தது யாராக இருந்தாலும் தன்னை கொல்ல விருப்பப்படவில்லை என்பதை புரிந்து கொண்டதால் சற்று நிதானப்பட்டு மூச்சை மட்டும் நன்றாக இழுத்து பிடித்துக் கொண்டான். அத்துடன் கால்களுக்கு தலையிட்டவர்கள் தனது கைகளை கட்டாததையும் நினைத்து பார்த்து, தன்னை பயமுறுத்தி ஓடச் செய்வதே அவர்கள் நோக்கம் என்பதையும் நிர்ணயித்துக் கொண்டதால் தனது கைகளை சட்டென்று இருபுறத்திலும் செயலற்று விழும்படி செய்தான். அப்படி அவனது கைகள் செயலற்று விழுந்தவுடன் கழுத்தை பிடித்த கைகளில் ஒன்று கழுத்தை விட்டு அவனது நாசியில் நிலைத்தது. மூச்சு எதுவும் வராதிருக்கவே சட்டென்று எழுந்த அந்த உருவம் அவன் கால் தலைகளையும் நீக்கிவிட்டு அவனை ஒரு முறை சுற்றி வந்தது. அப்படி அது சுற்றி வந்த சமயத்தில் விசிறிய அதன் ஆடையிலிருந்து மனோகரமான சுகந்தம் ஒன்று நாசியில் புகுந்ததையும் கவனித்த கௌதமி புத்திரன் அடுத்து நடப்பதை அறிய அசைவற்றே கிடந்த வண்ணம் ஒரு கண்ணையும் அரைவாசி திறந்து பக்கவாட்டில் தன் பார்வையை ஓடவிட்டான். முதல் நாள் இரவில் பார்த்த அதே பெண் உருவம்தான் கோவில் வாயில் தூணை பிடித்துக் கொண்டு சிறிது நேரம் நின்றது. பிறகு படிகளில் இறங்கிச் சென்று அவன் பார்வையிலிருந்து மறைந்து விட்டது. கௌதமி புத்திரனை தவிர வேறு யாராவது அந்த நிலையில் இருந்தால் உடனடியாக வாரி சுருட்டி கொண்டு எழுந்திருந்து அந்த பெண்ணை தொடர முற்பட்டிருப்பார்கள். ஆனால் அவசரப்பட்டு எதையுமே செய்யாதவனும் நிதானத்தாலும் மிகுந்த சூட்சமத்தாலும் பெரிய காரியங்களை சாதித்திருப்பவனுமான கௌதமி புத்திரன் இருந்த இடத்தை விட்டு சிறிதும் நகராமலும் அசையாமலும் அப்படியே கிடந்தான். சிறிது நேரத்திற்கெல்லாம் வெளியே யாரோ 2-3 பேர் நடமாடும் சத்தம் கேட்கவே தனது பக்கத்தில் இருந்த வாளை சிறிது தடவி பார்த்து கொண்டதன்றி தனது கச்சையில் இருந்த சிறு கோடாரியையும் சிறிது தளர்த்தி கொண்டான். அவசியமானால் வேகமாக எடுத்து வீசுவதற்கு. ஆனால் எந்தவித அவசியமும் ஏற்படவில்லை என்பதை நீண்ட நேர நிசப்தத்தால் உணர்ந்த அவர் மெல்ல எழுந்து உட்கார்ந்து சுற்றுமுற்றும் நோக்கினான். வாயிலில் நடமாட்ட சத்தம் நின்றாலும் இருவர் பேசும் ஒலிகள் மட்டும் கேட்டன. அவன் இறந்து விட்டானா இல்லையா என்று தடித்த ஆண் குரல் ஒன்று கேட்டது. இல்லை, பெண் குரல் பதிலளித்தது. உங்களுக்கு எப்படி தெரியும்? மூக்கில் கை வைத்து பார்த்தேன், மூச்சு வரவில்லை. அப்படியானால் இறந்துதானே இருக்க வேண்டும். இல்லை, அவனை நான் சுற்றி வந்தபோது கால்களில் லேசாக அசைவிருந்தது. மூச்சை இழுத்து பிடித்ததால் அவன் என்னை ஏமாற்றி விட்டதாக நினைக்கிறான் என்று பெண் குரல் இன்பமாக ஒலித்தது. அப்படியானால் நாங்கள் அவனை வெட்டி போடட்டுமா? அப்படி செய்தால் நம்மை பற்றிய சந்தேகம் அதிகமாகும் என்ற அந்த பெண் குரல். பயமுறுத்தல் மட்டுமே நமது நோக்கமே தவிர கொல்வது நோக்கமில்லை. தவிர இவனை கொல்வதும் அவ்வளவு சுலபமல்ல என்று நினைக்கிறேன். ஏன் ஏன் சுலபமல்ல? அத்தனை பெரிய வீரனா அவன் என்று வினவியது முதலில் பேசிய ஆண் குரல். உடனடியாக பெண் குரல் ஒலிக்கவில்லை. நீண்ட மௌனத்திற்கு பிறகு பேசிய போது அதன் குரலில் ஒரு கௌரவம் தெரிந்தது. உள்ளே படுத்திருப்பவன் இங்கு வந்து 2 நாட்கள் ஆயிற்று. 2 நாளும் இந்த கோவிலிலேயே அவன் படுத்திருக்கிறான். அவனது தைரியத்திற்கு சான்று இதுவே போதும். அவன் வீரனா அல்லவா என்பதை பற்றி அறிய கோயிலுக்குள்ளே போக வேண்டும். அப்படி போவது உசிதமில்லை என்று நினைக்கிறேன் என்று அந்த பெண் குரல் கூறிற்று. அடுத்த ஒலி ஏதும் இல்லை. நள்ளிரவில் சற்று முன்பு ஒலித்த சங்கீதம் மீண்டும் வெளியே ஒலித்தது. அதற்கு மேல் காத்திருப்பதில் அர்த்தமில்லை என்று முடிவு செய்த கௌதமி புத்திரன் எழுந்திருந்து வாளை கச்சையில் கட்டிக்கொண்டு மெதுவாக புறப்பட்டு கோவிலின் உட்புறத்தை விட்டு வெளியே வந்தான். அன்று மேகமூட்டம் எதுவும் இல்லாததன் காரணமாக 5ஆம் பட்சத்து சந்திரன் தனது மங்கலான ஒளியை எங்கும் பரப்பிக் கொண்டிருந்ததால் அந்த மலைக்காடு ஆங்காங்கு மரங்களின் இடைவெளிகளில் காணப்பட்ட
நிலா தட்டுகளுடன் இருளும் ஒளியும் கலந்த சூழ்நிலையை உருவாக்கி இருந்தது. இத்தனையிலும் தாபிலேஸ்வரர் ஆலயத்தின் அமைப்பின் காரணமாக அதற்குள்ளே அப்போதும் கார் இருள் சூழ்ந்து கிடந்ததை கண்ட கௌதமி புத்திரன், இந்த தாபிலேஸ்வரர் தமது பிசாசு பூத கணங்களுக்காகவே இந்த இடத்தை இப்படி அமைத்திருக்கிறார் போலும் என உள்ளூர சொல்லிக் கொண்டான். இந்த எண்ணங்களுடன் வெளியே வந்த சாதவாகன அரசகுமாரன் கோவிலுக்கு வெளியே யாரும் இல்லாததையும் வெளிப்புறம் வெறித்து கிடந்ததையும் கவனித்து கோயில் படிகளை விட்டு இறங்கி தரையில் காலடிகளை பார்வையிட்டான். அங்கிருந்த பார்வைகளின் வளவளப்பில் காலடி சுவடுகள் ஏதும் தெரியாமல் போகவே சற்று தலை நிமிர்ந்து பார்த்த அந்த வாலிபன் தூரத்தை மரங்களுக்கு இடையில் இருந்த பாறை மீது விளேர் என்ற ஓர் உருவம் தெரியவே அதை நோக்கி ஓசைப்படாமல் மெல்ல நடந்தான். ஆனால் அந்த உருவம் பழையபடி மெல்லிய குரலில் இனிமையான இசையை எழுப்பியது. சித்தத்தை ஈர்க்கும் அதே சித்தரஞ்சனி. 7 ஸ்வரங்களை விட்டு அப்புறமோ இப்புறமோ அசையாமல் சப்த ஸ்வரங்களுக்கு உள்ளேயே புரண்ட சுழல் கீதம் திரும்ப திரும்ப அலைகளாக அவன் காதில் விழுந்தது. அந்த சங்கீதத்தால் சித்தம் கலங்கிய அந்த மாவீரன் தனது வீரத்தை மறந்தான், வந்த காரியத்தை மறந்தான். வெண்ணிலவில் இன்னொரு வெண்ணிலவாக நின்ற அந்த வெண்ணிற ஜோதியை பார்த்து கொண்டு ஸ்வப்பனத்தில் நடப்பது போல நடந்தான். அவன் அப்படி நடந்து கொண்டே இருக்கையில் அந்த உருவம் மெதுவாக தரையில் இறங்கிக் கொண்டிருந்தது. முழுவதும் மறையும் முன்பு அதை பிடிக்க முயன்று வேகமாக நடந்த கௌதமி புத்திரன் அந்த பாறையை அணுகுவதற்கு முன்பாக அந்த மோகினி மலைப்பாறைக்குள் மறைந்து விட்டாள். ஓடி வந்து அந்த பாறையை நோக்கிய அந்த வாலிபன் பாறைக்கு அருகில் சுரங்கமோ வழியோ இருப்பதற்கான அறிகுறிகள் எதையும் காணாதிருக்கவே அந்த சூட்சுமத்தை எப்படியும் மறுநாள் கண்டுபிடித்தே விடுவது என்ற உறுதியுடன் திரும்பி கோவிலை நோக்கி நடந்தான். கோவிலை அவன் நெருங்கும் முன்பே விண்ணில் மேகங்கள் சூழ்ந்தன. மதி மறைந்தான். கார் இருள் மீண்டும் எங்கும் மண்டியது. இது கற்போட்ட காலம். இப்படித்தான் அடிக்கடி மேகங்கள் வரும் போகும். இதில் எந்தவித மந்திரமோ ஜால வித்தையோ இல்லை என்று தனக்குள்ளாக சொல்லிக் கொண்ட கௌதமி புத்திரன் கோவிலை நோக்கி நடந்தவன் திடீரென கடற்கரையை நோக்கி திரும்பினான். அதுவரை எங்கோ மறைந்து கொண்டிருந்த அவனது புறவியும் அவனை தொடர்ந்து சென்றது. இப்படி சாதவாகன மன்னனும் புறவியும் நடந்து ஓர் அடர்ந்த மரக்கூட்டத்தின் அருகே வந்ததும் புறவி பெரிதாக கனைத்தது. அடுத்த வினாடி 2 வாள்களின் நுனிகள் கௌதமி புத்திரன் கழுத்தில் ஊன்றப்பட்டன. உன் வாளை தொட்டால் பிணமாகி விடுவாய் என்ற எச்சரிக்கை குரல் ஒன்று பக்கத்தில் இருந்து ஒலித்தது. கௌதமி புத்திரன் பதிலுக்கு பெரிதாக நகைத்தான். அந்த நகைப்பை ஒட்டி அவன் பின்னால் யாரோ பெரிதாக அலறினார்கள். அந்த அலறல் எழுந்த அதே சமயத்தில் சரேலென தனது கட்டாரியை எடுத்து பக்கவாட்டில் வீசிய கௌதமி புத்திரன் அதன் விளைவை பற்றி சந்தேகப்படாமல் தன் கழுத்தில் ஊன்றிய வாள் ஒன்று அகன்று விடவே மற்றொரு வாளின் பிடி மீதும் தனது கையை நீட்டி இழுத்தான். பிறகு துரிதமான செயல்கள் மின்னல் வேகத்தில் விளைந்தன. வாள்களை உருவிய இருவரில் ஒருவன் அலறிக்கொண்டு ஓடிவிட மற்றொருவன் மீது வாளை வீசினான் கௌதமி புத்திரன். அடுத்து யாரும் போரிட காணோம். யாரோ சட்டென்று தரையில் விழும் அரவம் கேட்டது. மற்றொருவன் வேகமாக ஓடும் காலடி ஓசையும் கேட்டது. தன்னை பிடிக்க வந்த இருவரில் ஒருவன் ஓடிவிட்டான். இன்னொருவன் வீழ்ந்து விட்டதையும் உணர்ந்த கௌதமி புத்திரன் திரும்பி விழுந்தது யார் என்று பார்த்தான். விழுந்தவன் சடலம் அசையவே இல்லை. அவனது கழுத்தில் பின்புறத்தில் புறவியின் பற்கள் அழுந்து இருப்பதை பார்த்து அது தனது புறவியின் வேலையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தான். அடுத்து அங்கு நிற்காமல் புறவி மீது ஏறிக்கொண்டு புறவியை மலைச்சரிவில் இறங்கும்படி செலுத்தி கடற்கரைக்கு வந்து சேர்ந்தான். கடல் அன்றும் முதல் நாள் போலவே கொந்தளித்து அலைகளை பெரிதாக பாறைகள் மீது மோதி கொண்டிருந்தது. அங்கு வந்ததும் புறவையில் இருந்து இறங்கிய கௌதமி புத்திரன் ஆகாயத்தை நோக்கினான். ஆகாயத்தில் சந்திரன் மேக கூட்டத்தில் பூரணமாக மறைந்து விட்டது. எங்கும் இருள் சூழ்ந்ததாலும் பேய் காற்றாலும் பயங்கரமான சூழ்நிலை உருவாகி இருந்ததாலும் சற்று எட்ட மறைவாக இருந்த பாறை ஒன்றில் அமர்ந்து கொண்ட கௌதமி புத்திரன் வாசிஷ்டி நதியின் முகத்துவாரத்தில் படகு ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்ததையும் கவனித்தான்.
சங்கமத்துறையில் அந்த படகில் இருந்து இறங்கி பூரண ஆயுதம் தரித்த பெரிய வீரன் ஒருவன் தனது இடையில் இருந்த சிறு குழலை எடுத்து மெதுவாக ஊதிவிட்டு சிறிது நேரம் அந்த படகின் அருகிலேயே தயங்கி நின்றதையும் பார்த்தான். அவனது முகத்தில் ஏதோ பெரும் குழப்பம் ஏற்பட்டதை கண்ட கௌதமி புத்திரன், இவன் மோகினியைத்தான் எதிர்பார்க்கிறான் என தனக்குள் கூறிக்கொண்டதுடன், இங்கு நடப்பது எனக்கு புரிகிறது என்றும் சொல்லிக் கொண்டான். இத்தகைய சிந்தனையில் அவன் இறங்கி இருக்கையிலே கடற்கரை அலைகளில் அந்த வெண்ணிற மோகினி நடந்து வந்தாள். அவளை சந்தித்து தடுத்து விடுவது என்று தீர்மானித்து எழுந்த கௌதமி புத்திரன் எந்த செயலிலும் இறங்கவில்லை. அடுத்து நடந்த அவன் முற்றும் எதிர்பாராத நிகழ்ச்சியால் கௌதமி புத்திரன் சிலை என நின்று விட்டான். அவன் கண் முன்னே நடந்தது ஒரு விபரீதம். வானில் மேகங்கள் விலகி 3வது ஜாமமும் கடந்து விடவே 5ஆம் பிறை சந்திரன் தனது லேசான ஒளியை எங்கும் பரப்பி தாப்போல் துறைமுகத்தில் சித்தத்தை மயக்கும் மங்கிய நிலவை பரப்பி விட்டதால் கடற்கரையில் நடப்பதை தனது மறைவிடத்திலிருந்து நன்றாக பார்க்க முடிந்தது கௌதமி புத்திரனுக்கு. வாசிஷ்டி நதியில் படகில் வந்து அதன் முகத்துவாரத்தில் தாப்போல் துறைமுகத்தில் இறங்கிய அந்த மனிதன் சற்று குழப்பத்தை முகத்தில் காட்டியதையும் பிறகு குழலை எடுத்து ஊதியதையும் கண்ட சாதவாகன வாலிபன் வந்த மனிதன் எதிர்பார்த்தபடியே காரியங்கள் நடக்கவில்லை என்பதை புரிந்து கொண்டான். அப்படி அவன் எதிர்பார்ப்பை உடைத்ததற்கு தானே காரணம் என்பதையும் யூகித்துக் கொண்டதால் சிறிது புன்முறுவல் கொண்டு வந்தவனை உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் அலசி பார்க்க முற்பட்டான். வந்தவன் திடகாத்திரமாக 6 அடி உயரத்திற்கு குறையாமலும் கெட்டியான சதைப்பிடிப்பு உள்ளவனாகவும் காணப்பட்டதாலும் அவனது மார்பில் தரித்திருந்த உலோக கவசமும் நல்ல எஃகால் செய்யப்பட்டதாக புலப்பட்டதாலும் அவன் இடையில் தரித்திருந்த பெரிய அகன்ற வாளும் நல்ல கனமாக இருப்பதாக தெரிந்ததாலும் அவன் சாக வம்சத்தவனாகவோ அல்லது சத்திரபனாகவோ இருக்க வேண்டும் என்றும் யூகித்தான். அந்த மனிதனின் அகன்ற மார்பு கவசத்தில் பெரிதாக காணப்பட்ட சக்கரம், வில், அம்பு, லட்சினை சாகர்களையும் சத்திரப இனத்தையும் குறிக்கும். ஆகையால் அவன் சத்திரபனாகவோ சாகனாகவோ தான் இருக்கலாம் என்று திட்டமான முடிவுக்கும் வந்தான். அவனுடைய கண்கள் அந்த மங்கிய நிலவிலும் பெரிதாகவும் பளிச்சென்றும் ராட்சத கண்களாக தெரிந்ததை கவனித்த சாதவாகனன் அந்த மனிதன் எந்த ஆபத்தையும் வெகு அலட்சியமாக எதிர்நோக்க வல்லவன் என்பதையும் சற்று குரூரமானவனாக கூட இருக்கக்கூடியவன் என்பதையும் உணர்ந்து கொண்டான். கடற்கரையில் உறுதியுடன் உலக்கைகள் போல் நின்ற கால்கள் அந்த மனிதனின் உரமான மனதிற்கு சான்றுகளாக இருந்தன. படகிலிருந்து இறங்கியதும் அவன் சற்றே குழம்பி இருபுறமும் நோக்கிவிட்டு குழல் எடுத்து ஊதிய போது சற்றே கால்களை அசைத்ததை கவனித்த கௌதமி புத்திரன் அவன் குழப்பத்தில் சிறிது கோபமும் கலந்திருப்பதை உணர்ந்து கொண்டான். இத்தகைய எண்ணங்களில் கௌதமி புத்திரன் திளைத்திருந்த சமயத்தில் வாசிஷ்டி முகத்துவாரத்தின் நேர் எதிர் திசையிலிருந்து அந்த வெள்ளை மோகினி அலைகளில் தோன்றினாள். மலைக்காட்டிலிருந்து தான் இருந்த சற்று தூரத்தில் அவள் பாறைகளில் இறங்கி கடற்கரையை அடைந்திருக்க வேண்டும் என்றும் யூகித்தான். அப்படி பாறைகளில் தாவி இறங்கி வந்து கடற்கரை அலைகளை அடைந்ததுமே அலை ஓரமே நடந்து வந்ததையும் அந்த சமயத்தில் அவள் அழகு யாருடைய சித்தத்தையும் கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்திருந்ததையும் கண்ட வாலிபன் பிரம்மையின் உச்சத்தை அடைந்தான். நிலவின் வெளிச்சத்தில் அப்போதுதான் அவளை நன்றாக பார்க்க முடிந்தது. அவள் நல்ல உயரத்துடன் கொடி போல் இருந்தாலும் அவள் உடலில் காணப்பட்ட எழுச்சிகள் அது மலர்கொடி என்பதை வலியுறுத்தின. கடலின் வேகமான காற்றில் அவளது வெண்ணிற ஆடை உடலில் நன்றாக ஒட்டியதாலும் காலை எழும்பிய அலை சற்று அதிகமாக காலின் மேற்பகுதிகளை நனைத்து விட்டதாலும் சற்று விளக்கமாகவே தெரிந்த அவளது பருவ உடலின் அழகுகள் கௌதமி புத்திரன் சித்தத்தை ஈர்க்கவே செய்தன. கடல் காற்றில் நன்றாகவே பின்னால் பறந்த அவளது குழல்கள் அந்த சந்திர வெளிச்சத்திலும் அதிக கருமையை காட்டியது. கன்னங்களில் புஷ்டியை மதியின் கிரணங்கள் அழகுபடுத்தின. வசீகர தீட்சணியமான கண்களை தாக்கி எதிரொலி கிளப்பின. காற்றால் தேகத்தில் ஒட்டப்பட்ட ஆடையையும் திமிரிக்கொண்டு முறைத்த மார்பு முகடுகள் அவள் நடையின் வேகத்தில் கூட அசைய மறுத்தன. அவள் பருவத் தொடைகளை புலப்படுத்தவும் மறைக்கவும்
உட்புகுந்த ஆடையை பார்க்க இஷ்டப்படாமல் தன் கண்களை ஒரு வினாடி மூடிக்கொண்டான் கௌதமி புத்திரன். அவனது கண்களை திறந்த போது அந்த சித்தினி படகில் வந்தவனை நெருங்கிக் கொண்டிருந்தாள். கால்களில் அலைகள் தாக்கியும் அதை அலட்சியம் செய்து நடந்து வந்த அவளுடைய மலர்பாதங்கள் ஏதோ அலை மீது ஊர்ந்து வருவது போல பிரமையை அளித்தன. அந்த ஊர்ந்து வந்த முறையிலும் ஒரு அழகு இருந்தது. அப்பொழுது அவள் தலையில் சொருகி இருந்த ஒரு பூ அத்தனை காற்றிலும் தலையில் இருந்து நகராமல் அவள் அழகிய வலது காதின் மேல் ஆபரணம் என காட்சியளித்தது. அப்படி பிரமிக்கும் அழகுடன் வேகமாக வாசிஷ்டி சங்கமத்துறையின் இடத்திற்கு வந்த அந்த மோகினியை தடுத்து விடுவது என்று அவசியமானால் அந்த சத்திரபனையும் மடக்குவது என்றும் தீர்மானித்த கௌதமி புத்திரன் தனது புறவியை தட்டிவிட முற்பட்ட சமயத்தில் ஏற்பட்ட அந்த விபரீதமான நிகழ்ச்சி அவனது முயற்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்தது. அந்த பெண் அவனை அணுகி தனது இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு சென்றாள். அந்த கைகளை அந்த சத்திரபன் தனது கையால் பலமாக அடித்தான். சித்தரஞ்சனி என்று வெறிக்குரலில் அவளை அழிக்கவும் செய்தான். அந்த குரல் மலைப்பாறைகளில் தாக்கி சித்தரஞ்சனி சித்தரஞ்சனி என்று பலமுறை எதிரொலி செய்து அந்த மலையே அபய குரல் கொடுப்பது போல விசித்திரத்தை உருவாக்கியது. அடுத்து அவன் நன்றாக இறைந்தே பேசியதால் அவனது சொற்கள் வாலிபன் காதுகளில் நன்றாகவே விழுந்தன. நான் குழல் ஊதுமுன் ஏன் நீ வரவில்லை என்று கேட்டான் அந்த மனிதன். சித்தரஞ்சனி அவன் முன்பு அடிமை போல தலை குனிந்து நின்றாள். பிறகு நிலத்தை நோக்கிய வண்ணம் ஏதோ மிக மெதுவாக சொன்னதால் கௌதமி புத்திரன் காதில் ஏதும் விழவில்லை. ஆனால் அந்த மனிதன் மீண்டும் இறைந்தான். உன்னுடன் நான் அனுப்பியவர்கள் எங்கே? இம்முறை அவள் பதிலேதும் சொல்லவில்லை. ஆனால் அவனுக்கு பதில் கிடைக்கவே செய்தது. கௌதமி புத்திரனிடமிருந்து தப்பி ஓடிவிட்ட வீரன் பாறைகளில் இருந்து எழுந்து அவனை நோக்கி ஓடி அவனது கால்களில் விழுந்து ஏதோ கூறினான். அதை கேட்ட சத்திரபன் அந்த வீரனை காலால் உதைக்க வீரன் சற்று எட்ட போய் விழுந்தான். இனித்தான் வாழாவிருப்பதில் பயனில்லை என்று முடிவு செய்த கௌதமி புத்திரன் தனது புறவியை காலால் உதைத்த வினாடியில் இன்னொரு விபரீதம் நேர்ந்தது. சித்தரஞ்சனியின் கன்னத்தில் ஊங்கி அறிந்தான். அந்த அறையால் துவண்டு விழப்போன அந்த கொடியை அந்த கொடியவன் கைகளால் தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு தான் வந்த படகில் ஏற படகோட்டி துரிதமாக படகை செலுத்தினான் வாசிஷ்டி நதியில். அதற்கு மேல் தான் அந்த மனிதனை தொடர்வதில் அர்த்தமில்லை என்பதை உணர்ந்து கொண்ட கௌதமி புத்திரன் கரையில் நின்ற அந்த வீரனையாவது பிடிக்கலாம் என்று எண்ணிய சமயத்தில் அந்த வீரனும் திடீரென நதியில் குதித்து மறைந்து விடவே கௌதமி புத்திரன் தீர்க்க சிந்தனையுடன் தனது புறவியை திருப்பிக் கொண்டு நடந்தான். எப்படியும் இந்த விடுகதைக்கு, ராட்சச தரத்துக்கு, பிசாசு நாடகத்திற்கு நாளை விடை கண்டுபிடிக்கிறேன் என்று தன் மனதிற்குள்ளாக சொல்லிக் கொண்டே புறவியை திருப்பிக் கொண்டு காபிலேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து சேர்ந்தான். அப்போது கிட்டத்தட்ட விடியும் சமயம் நெருங்கிக் கொண்டிருந்ததால் புறவியின் சேனத்தை நீக்கி அதை ஓட்டிவிட்டு தான் மட்டும் ஆலயத்திலிருந்து சிறிது தூரத்தில் இருந்து அழகு பிசாசு நிற்கும் அந்த பாறையை நோக்கி நடந்தான். பாறைக்கு அருகில் வந்ததும் அதன் மீது குவியலாக கிடந்த புஷ்பங்களை கையால் தொட்டு பார்த்தான். அந்த காட்டு மலர்களின் சுகந்தம் அவனது நாசியில் புகுந்து மயக்கவே, இது அவள் குவித்த மலர் கூட்டம், அது சித்தத்தை மயக்குவதில் அப்படி என்ன ஆச்சரியம் என்று தன்னைத்தானே கேட்டும் கொண்டான். அந்த பாறையில் அவள் கால்கள் பட்ட இடங்களை தொட்டு பார்க்க எண்ணி அதன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு அந்த புஷ்ப குவியலை எடுத்து மலர்களை மடியில் போட்டுக் கொண்டான். புஷ்பங்கள் அனைத்தும் மடிக்கு வந்ததும் பாறையை கை ஒன்றால் தடவினான். சித்தரஞ்சனியின் கால்களையே தடவுவது போல கைகளில் ஏதோ மளமளவென்று படவே அந்த கைகளை பார்த்தான். மடியின் மலர்கள் மீது விழுந்த நிலவு கைகளில் ஏதோ வலுவழுப்பான மஞ்சள் கரை பட்டிருப்பதை புலப்படுத்தவே உள்ளங்கைகளை முகர்ந்து பார்த்தான். வாசனை உணர்ச்சிகளை அல்லவே சற்று குனிந்து பாறையை உற்று நோக்கினான். பாறை மீது மகரந்த பொடியில் நன்றாக அழுத்தமாக 2 சொற்கள் தெரிந்தன. அபாயம், ஓடிவிடு என்று பொருள் கொள்ளக்கூடிய சொற்கள் மகரந்த பொடி கொண்டு வடமொழியில் தீட்டப்பட்டிருந்தது.
தீட்டியது சித்தரஞ்சனிதான் என்பதை கௌதமி புத்திரன் சந்தேகமற உணர்ந்து கொண்டான். தன் மீது அவளுக்கு ஏதோ அன்பு இருப்பதாகவும் நினைத்தான். பிறகு சற்று இறைந்து நகைத்தான். இது ஆண்களின் பலவீனம். எந்த பெண்ணும் தன் மீது காதல் கொள்வாள் என்ற பைத்தியம் ஆணுக்கு உண்டு. இந்த செய்தியை அவள் ஏன் அனுதாபத்தால் எழுதியிருக்க கூடாது என்றும் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அவன். இருப்பினும் அவள் தன் மீது அன்பு கொண்டிருப்பதாகவே முடிவும் செய்தான். அதற்கான காரணங்களையும் உருவாக்கிக் கொள்ள முயன்றான். எனது கழுத்தை பிடித்த அவள் ஏன் என்னை கொல்லவில்லை? என் கால் தலைகளை ஏன் அவிழ்த்தாள்? நான் இறப்பதை அவள் விரும்பவில்லை என்று கேள்வி கேட்டு அவனை பதிலும் சொல்லிக் கொண்டான். இந்த சிந்தனைகளுடன் அவன் மடியில் இருந்த மலர்களை அள்ளி மீண்டும் அந்த பாறை மீது குவித்தான். பிறகு எழுந்து தாபிலேஸ்வரர் ஆலயத்தை நோக்கி நடக்க முற்பட்டவன் சற்று திரும்பி கடற்கரையை நோக்கி நடக்க முற்பட்டு தன்னை தாக்க முற்பட்ட வீரர்கள் இருந்த இடத்தை அடைந்தான். எந்த இடத்தில் தான் ஒருவனை கொன்றுவிட்டதாக நினைத்தானோ அந்த இடத்தில் இரத்தக்கரை தரையில் நன்றாக படிந்திருந்தது. தான் வீசிய கோடரியும் அருகே கிடந்தது. ஆனால் காயப்பட்ட மனிதனை காணவில்லை. அவனை தான் கொல்லவில்லை என்றும் அவன் பிழைத்து விட்டான் என்றும் தீர்மானித்து கோடரியை எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி நடந்தான். அப்போது பூரணமாக பொழுது புலர்ந்து விட்டதால் வாசிஷ்டி நதியில் நீராடச் சென்று உடைகளை களைந்து தரையில் வைத்துவிட்டு நீரில் இறங்கி நீந்த முற்பட்டான். கைகளை மாற்றி போட முயன்ற சமயத்தில் அவனது மார்பில் கட்டை ஒன்று தாக்கவே அதன் மீதே நீந்தி கரைக்கு வந்து கட்டையை இழுத்து தரையில் போட்டான். அவன் இழுத்து போட்டது கட்டை அல்ல, மனித உடல். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். நன்றி.